வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறீங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன், அல்லது ஒரு சிங்கராக இருக்கேன், அல்லது ஒரு மியூசிஷியனாக இருக்கேன், அல்லது ஒரு கிரிக்கெட்டராக இருக்கேன், அல்லது ஒரு எனி ஃபீல்டு, கிரியேட்டிவ் ஃபீல்டு, டிசைனர், எனி ஃபீல்டு. இப்போது என்னோடய துறையில் நான் அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த விஷயத்தை நான் கிரியேட் பண்ணுறதுக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த 12 to 2 அந்த நேரத்தில் நான் கிரியேட் பண்ணுறது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது குருஜி. நான் மற்ற நேரங்களில் சாயங்காலம் ஒரு மதியானம் 3 to 4 உட்காந்து அதே ஒர்க்கை பண்ணுறேன். காலையில் 12 to 2 பண்ணுறேன், காலையில் 10 மணிக்கு பண்ணுறேன். ஆனால் அந்த ஒரு அவுட்புட் வரமாட்டேங்குது. அதே ஆள் தான், நான் ரொம்ப பேஷனேட்டாக என்னோடய தொழிலில் பண்ணுறேன், ஆனால் வரமாட்டேங்குது. இப்போ அந்த நைட்டு மிட் நைட்டு அந்த 12 to 2 மணி 3 மணிக்கு நான் பண்ணுற வேலை எக்ஸ்ட்ராடினரியாக வருது. இந்த ஒரு எஃபிஷியன்சியை வேறு டயத்துலையும் என்னால் ரெப்ளிகேட் பண்ண முடியுமா? பயங்கரமான ஒரு கேள்வி சார். இதில் 2 விஷயம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று உங்களுடைய சக்தி, இன்னொன்று பிரபஞ்சத்தினுடைய சக்தி. இயற்கையில் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம 2 கை மாறிங்க. அது ஒரு கை வந்து என்னுடைய ஆற்றல், இன்னொரு கை வந்து பிரபஞ்சத்தோட ஆற்றல். இது 2ம் சேரும்போது தான் நீங்கள் உச்சக்கட்டத்தை ரீச் பண்ண முடியும். உங்களுடைய ஆற்றல் மட்டும் இருக்குது, பிரபஞ்சத்தோட ஆற்றல் வந்து எனக்கு அகென்ஸ்டாகவும் இல்லை அல்லது எனக்கு சப்போர்ட்டும் பண்ணலை, மிதமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு லெவலில் இருக்கும். என்னுடைய ஆற்றல் இருக்குது, பிரபஞ்சத்தோட சக்தி எனக்கு எதிராக வேலை செய்யுது. இப்போ உங்கள் ஆற்றலை பூரா பிடிச்சி கீழே இழுத்து விட்டுரும். இப்போது 3வது டைமென்ஷன், என்னுடைய ஆற்றல் இருக்குது, பிரபஞ்சத்தோட ஆற்றல் வந்து என் ஆற்றலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 படி எடுத்தீங்கன்னா அது பிடிச்சி உங்களை தள்ளி விட்டுரும். அது 100 படிக்கு உங்களை தள்ளிட்டு போகும், 1000 படிக்கு உங்களை தள்ளிட்டு போயிடும். அப்போது இந்த பிரபஞ்சத்தோடைய ஆற்றலும் என்னுடைய ஆற்றலும் சேர்றது வந்து எல்லா நேரத்துலையும் அப்படி இருக்காது. இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது இயற்கையோட சட்டம், என் சட்டம் இல்லை. இதை நல்லா புரிஞ்சவங்க தான் ஆன்மீகவாதி. இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறோம். ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா நீங்கள் ஏதோ காவி சட்டை போட்டு கொட்டையை போட்டு பட்டையை போட்டு போய் காட்டில் உட்கார்றது மேட்ரு கிடையாதுங்க. இயற்கையோட சக்தி இயக்கத்தை புரிந்து கொண்டு எனக்கும் அதற்கும் உள்ளான தொடர்பு எப்படி இருக்குங்கிற அந்த சயின்ஸு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த 12 to 2 அப்படின்னு என்னை கேள்வி கேட்ட அந்த அன்பருக்கு பதில், அந்த நேரத்தில் அதுக்கு பேர் சாந்தியா காலம்னு பேர், மிட் நைட் சாந்தியான்னு பேர். பிராமின்ஸுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் இயற்கையில் ஒரு பெரிய சக்தி ஒன்று நகருது. அப்போது இயற்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா மைண்டு லெவல் எல்லாமே ஒரு லெவலுக்கு வந்துடும். எல்லாம் ஊரே அடங்கி கிடக்கிற நேரம். அந்த நேரத்தில் உங்களுடைய சக்தி ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேலை பார்க்கும். இயற்கையோட சக்தி பயங்கரமாக வேலை பார்க்கும். ஸோ உங்களை அடித்து தூக்கும். இது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு. சரி, இதோட ஸ்பீடு வந்து 70 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு சப்ஜெக்ட் என்னன்னா, இப்போ இந்த நைட்டு 12 to 2 டயத்தை தாண்டி 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு 3:45 ஒரு 5 மணி வரைக்கும், 5 to 5:30 வரைக்கும் இயற்கையில் பார்த்தீங்கன்னா 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடு இல்லைங்க, அது வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் அடித்து தூக்கும். நினச்சி பார்க்க முடியாத ஒரு எனர்ஜி ஒர்க் ஆகும். அந்த நேரத்தில் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது 100 மடங்கு மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது சயின்டிஃபிக்காக இயற்கையில் வந்து அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஒரு பயங்கர சலசலப்பை ஏற்படுத்தும் இந்த அண்ட சராசரத்தில். இப்போ நீங்கள் எந்த ஒரு சிட்டியில் இருக்கீங்க, அந்த சிட்டியோட பாப்புலேஷன், இப்போ சென்னை இருக்குதுன்னு வச்சுக்குவோமே, சென்னையில் 1 கோடி பேர் பாப்புலேஷன் இருக்குன்னா இந்த 1 கோடி பீப்புளோட தாட் ப்ராசஸும் ஒரு அதிர்வை உருவாக்கும். இது எல்லாமே இந்த 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 அட்மாஸ்பியரில் கொசன்னு வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ ராத்திரி 3 to 5 பார்த்தீங்கன்னா அந்த 1 கோடி பேரில் ஆல்மோஸ்ட் 98.9% ஆஃப் த பீப்புள் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட மைண்ட் எல்லாமே கம்ப்ளீட் ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அண்ட சராசரம் வந்து என்னென்னா இருட்டிலிருந்து இப்போ சூரிய உதயம் ஆக போகுது. இதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். ஸோ புதுசாக அந்த பழைய நாள் முடிஞ்சு புதுசாக ஒரு கிரியேஷனை க்ரியேட் பண்ணுது. அந்த நேரத்தில் அந்த க்ரியேட்டிவ் எனர்ஜி வந்து பீக்கில் இருக்கும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும், நீங்கள் வாழ்கிற இந்த சென்னையில் இருக்கிற அத்தனை பேரும் தூக்கத்தில் இருக்காங்க. நீங்கள் மட்டும் எந்திரிச்சு உட்காந்துருக்கிறீங்க. அப்போ உங்கள் மனம் ஆட்டோமேட்டிக்காக அந்த சலசலப்புலேருந்து கீழே இறங்கி ரொம்ப 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 ஸ்லோ டவுன் ஆயிரும்.
இதுக்கு பேர் தான் டெக்னிக்கலாக விஞ்ஞானத்தில் ஆல்ஃபா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்தில் தூரியான்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. அந்த நிலைக்கு மனம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சர்வர் அக்சஸ் கிடச்சிரும். நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சர்வர்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். சர்வர்னால் வேற ஒன்றும் இல்லை, படைத்தவனோட அக்சஸ் கிடச்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணுறீங்களோ அதனுடைய எக்ஸலன்ஸ் நினச்சி பார்க்க முடியாத ஹைட்டுக்கு போயிடும். அந்த நேரத்தில் மட்டும்தான் உங்களுடைய 2 கை, உங்களுடைய திறமை முழு திறனில் இருக்கணும், இயற்கை சக்தி முழு திறனில், 2 சேரும்போது இன்க்ரெடிபிளாக போயிடும். இந்த நேரத்தை நீங்கள் மாற்ற முடியாது. இது இயற்கையோட சட்டம். திரும்ப காலையில் 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சுன்னா ஊரே எந்திரிச்சிடும். எல்லா இடத்துலையும் சலசலப்பு ஹோல் எக்ஸிஸ்டன்ஸே குழஞ்சு போயிடும். இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ், சட்டில் டிஸ்டர்பன்ஸ், அதாவது சூட்சுமத்தன்மையில் உங்கள் மனநிலையில் டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். ஸோ உங்களால் டீப்பாக நீங்கள் எந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறீங்களோ போக முடியாது. இதுதான் மிகப்பெரிய ஒரு சூட்சமம். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை உருவாக்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு இங்கே உருவாகணும், அதுக்கப்புறம் தான் வெளியில் அதை க்ரியேட்டே பண்ண முடியும். அப்போ இங்கே க்ரியேட் பண்ணால் தான் பண்ண முடியும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த காலத்தில், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, எண்ணம் போல் வாழ்க்கை. யுவர் மைண்ட் பிகம்ஸ், யுவர் தாட் பிகம்ஸ் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரே வரியில். ஸோ உங்களுடைய தாட்டில் கிளாரிட்டி, கிளார்வாயன்ஸ் இருக்கும், எனர்ஜி இருக்கும். அது கூட சக்தி சேரும்போது நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஒரு விஷயத்தை உங்களால் க்ரியேட் பண்ணிவிடுவீங்க. யூ பிகம் த பிக்கெஸ்ட் கிரியேட்டர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த நேரத்தை மாற்ற முடியாது, உங்களை அந்த நேரத்துக்கு டியூன் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் 3 மணி வரைக்கும் முழிச்சிருந்துட்டு இதை பண்ணலாமா? வேலை செய்யாது. நைட்டு சீக்கிரம் படுக்கணும். 8 மணிக்கு 9 மணிக்கு மேக்ஸிமம் படுத்து தூங்கணும். ஒரு 6-6:30 மணிக்கு டின்னர் முடிக்கணும். 8-9 மணிக்கு படுக்கணும். 3 மணிக்கு எந்திரிக்கணும். மிராக்கிள்ஸ் வில் ஸ்டார்ட் ஹேப்பன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த கேள்வியை கேட்குறாங்க, குருஜி 3 மணிக்கு எந்திரிக்க சொல்லிட்டீங்க, 3 மணிக்கு நான் எந்திரிச்சு உட்காந்துட்டேன், குளிச்சுட்டேன், உட்காந்து நான் தியானம் பண்ணணுமா, இல்லை நான் என் வேலையை பண்ணணுமா, நான் என்ன பண்ணணும், நேரம் இருக்குங்க, போர் அடிக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. ரொம்ப பிரமாதம். ஐயா, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கங்க. இந்த ஆசைன்னு ஒன்று சொல்லியிருக்கேன். நீங்கள் சும்மா ஒரு விஷயத்தை மேம்போக்காக ஆசைப்பட்டாலே பிரபஞ்சம் அதை உங்களை கொண்டு காமிக்குது. மற்றொரு காணொலியில் பேசியிருக்கேன் இந்த லேடிஸ் பற்றி. அவங்களுக்கு ஜுவல்லரியில் ரொம்ப விருப்பம் இருக்குது, காஸ்மெட்டிக்கில் விருப்பம் இருக்குது, இல்லை பொட்டிக்கில் விருப்பம் இருந்தால் அந்த கடையெல்லாம் உங்கள் கண்ணில் கொண்டு ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த 3 மணிக்கு கடையை காமிக்காதுங்க, கடைக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே காமிக்கும். நீங்கள் எந்த துறையில் ஆசை வச்சுருக்கிறீங்களோ, இப்போது நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி மேலே உங்களுக்கு வெறித்தனமான ஒரு ஆசை இருக்குன்னா, ஃபோட்டோகிராஃபி பற்றின அத்தனை சூட்சமமும் உங்கள் கையில் கொண்டு அதுவே கொடுக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். சும்மா எந்திரிச்சு சும்மா அப்படி கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா அதுவே உள்ளே விழுகும். நீங்கள் பாடகராக இருக்கிறீங்க, வெறித்தனமாக நான் பாடகராக மாறணும்னு உங்களுக்குள்ள ஆசை இருந்தால் 3 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பாட்டு, அதுக்குள்ளே இருக்கிற சூட்சமம், அந்த ராகம், அந்த நோட்ஸு, அது எல்லாம் உங்களுக்குள்ளே விழுகும். அதை எப்படி பண்ணணும், எல்லா யுக்தியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதாவது உங்களுடைய ஆசை தான் தீவிரமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஆசை தீவிரமாக இருக்குதா, அல்லது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு கோல், வாழ்க்கையில் ஒரு லட்சியம்னு ஒன்று இருக்குதா, டெஸ்டின்னு ஒன்று இருந்தால் போகிறோம். சார், இப்போ உங்கள் மைண்டில் என்னெல்லாம் தாட் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இந்த காணொலியை பார்த்துட்ருக்கிறீங்க, ஒரு சின்ன உதாரணம். உங்கள் மைண்டில் என்னெல்லாம் தாட்டு ஓடும், நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதுதாங்க தாட்டாக ஓடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுடைய ஆசை, உங்களுடைய விஷன், உங்களுடைய கோலு, உங்களுடைய விருப்புகள் அல்லது வெறுப்புகள், லைக்ஸு, டிஸ்லைக்ஸு, இதெல்லாம் தான் தாட் ப்ராசஸாக ஓடும். அப்போ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டீங்க. உங்களுடைய விஷன் என்ன, கோல் என்ன, இதை எப்படி கிரியேட் பண்ணுறது? நிறைய பேருக்கு அந்த கேள்வி வேறு இருக்குது. எனக்கு கோலே இல்லையே குருஜி, எனக்கு ஆசையே இல்லையே, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது? அதுக்கெல்லாம் பல டெக்னிக் இருக்குது. ஸோ அந்த ஆசை, ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் உங்களுக்கு இருக்கிற தீவிரம், இது இருந்துச்சுன்னா போகிறோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா தியானம் கூட பண்ண வேண்டாம், சும்மா கண்ணை மூடி இப்படியே உட்காருங்க போகிறோம். தியானம் பண்ணணும்னு நினைக்காதீங்க, கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, சும்மா உட்காருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற டிசைர் எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் ஆக ஆரம்பிக்கும். மிராக்கிள் மாதிரி நடக்கும், மிராக்கிள் மாதிரி நடக்கும்.
இது நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். தியானம்ங்கிறது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மைண்டில் தாட்டெல்லாம் நிறுத்தணுமாங்க. தாட்டெல்லாம் நிறுத்த முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்ன தாட் வேணாலும் வரட்டும், சும்மா உட்காந்து வேடிக்கை பாருங்கள். 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து குளிச்சுட்டு 3:30 மணிக்கு உட்காருங்க சார். உங்கள் தாட்டெல்லாம் வேடிக்கை பாருங்கள். உங்களுடைய டிசைர்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அதுக்குண்டான எல்லாம் அப்படியே கண் அப்படியே ஃபில்டராகி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்துக்கு உண்டான சொல்யூஷன், உங்கள் ப்ராப்ளம், உங்கள் அத்தனை ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு வரும். நீங்கள் கேட்க வேண்டியது, ஏன்னா நீங்கள் டே டைமில் இதெல்லாம் நீங்கள் உள்ளே வச்சுருக்கிறீங்க. ஏதோ ஒரு துறையில் இருக்கீங்க, எதையோ ஒன்று நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, அதில் நிறைய தடைகள் வந்திருக்கு. அந்த தடைக்கான காரணம் 3:30 மணிக்கு தெரியும். அதோட சொல்யூஷன் உடனே வந்துடும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் டேரக்டர் கேட்டிருக்காரு, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்டக்காகி நிற்கிறீங்க. 3:30 மணிக்கு எந்திரிச்சு உட்காருங்க, கண்ண மூடி உட்காருங்க. அது எல்லாமே டோர் ஓப்பன் ஆகும். அதுவாக கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அப்படியே போய் எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. That will be the best presentation you can ever deliver. Everything is like that. நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். நின்று பாருங்கள், தெரியும். நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. சும்மா கண்ண மூடி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். Everything will fall into place. This is the biggest secret.